இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 133 அதிகாரம் 1 திருவசனம். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய வசனத்தில் ஒரு காரியத்தை நன்று என்றும் இனியது என்றும் இயேசு கூறுகிறார். அது என்ன தெரியுமா? சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வதாம். அப்படி நாம் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் ஒன்றுபட்டு விட்டு கொடுத்து அவர்களை அன்பு செய்து இருப்பதை பகிர்ந்து நல்ல நாட்களில் விசேஷ சமயங்களில் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களை சந்தித்து நம்மால் முடிந்தவற்றை வாங்கி கொண்டு போய் பகிர்ந்து வாழ்கின்றோமா? அவர்களுக்காக, அவர்களின் பிள்ளைகள், குடும்பம், நல்வாழ்வு இவற்றிற்காக தினமும் நம் ஜெபத்தில் ஆண்டவரிடம் ஜெபிக்கின்றோமா? சிந்தியுங்கள். இவ்வாறு நீங்கள் வாழ்வதை, ஒன்றுபட்டு குடும்பமாய் சந்தோஷமாய் மகிழ்ந்து இருப்பதை, ஒருவர் ஒருவரை தாங்குவதை, கைதூக்கி விடுவதை நன்று என்றும் இனியது என்றும் இயேசு இன்றைய வசனத்தில் கூறுகிறார். யோவேலில் கூட இதை பற்றி கூறப்பட்டுள்ளது. சீயோன் குமாரரே, அதாவது சீயோன் பிள்ளைகளே, அகமகிழுங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள். ஏனெனில் அவர் தம் நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார். முன்போலவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நிறைவாக தந்தருளினார். களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். எவ்வளவு அருமையான ஆசிர்வாதங்கள்! கேட்கவே இனிமையாக இருக்கின்றது அல்லவா காதுகளுக்கு? இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வேண்டும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் தானே? அதற்கு நாம் கூடி வாழ வேண்டும். அதற்கு நாம் தவறினால் சத்துரு நம்மை வெட்டுண்டு போடுவான். நமக்கு இடையே சண்டையை உருவாக்குவான். குடும்ப நிம்மதியை திருடிக் கொள்வான். சந்தோஷத்தை துளைத்து விடுவோம். எது உங்களுக்கு வேண்டும்? நீங்களே முடிவெடுங்கள். கொஞ்சம் நம் நாவையும் மனதையும் வார்த்தைகளையும் பேச்சையும் எண்ணங்களையும் நடத்தையையும் கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் நம் உறவுகள் நிலைக்கும், உறவு பலப்படும். ஆண்டவர் முன்குறித்த இத்தனை ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாய் வாழலாம். ஞானமாய் முடிவெடுங்கள். ஞானமாய் காரியங்களை செய்யுங்கள். உடன் பிறந்தாரோடு சண்டை எதற்கு? எதை சாதிக்கப் போகின்றோம்? அப்படி சாதித்து மட்டும், அப்படி பெற்றுக்கொண்டு மட்டும் எந்த பணத்தையும் பொருளையும் நாம் போகும்போது கொண்டு போகின்றோம்? எதையும் நம்மால் எடுத்துச் செல்ல முடியாதே. நாம் செய்த புண்ணியங்கள், நற்கிரியைகள் மட்டுமே நம் பாதைக்கு விளக்காய் வழிகாட்டும். இதை மட்டும் புரிந்து கொண்டால் சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வதில் எந்த தடையும் இருக்காது. உங்கள் களங்களும் ஆலைகளும் ஆட்டோமேட்டிக்காக நிரம்பும். இது நிச்சயம் நடந்தேறும். நண்பர்களே, உங்களோடு பிறந்தவரிடம் அன்பை மட்டுமே விதையுங்கள். அது ஆலமரமாக வளர்ந்து நீங்கள் இளைப்பாற உங்கள் முதுமையின் காலத்திலே அழகாய் நிழல் தரும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, நாங்கள் குடும்பமாய் சகோதரராய் ஒன்றுபட்டு வாழ ஊற்றுமே எங்கள் மேல் உமது முன்மாறி ஆவியை. நிறைவாய் ஆசி வழங்கும். ஆவியால் நிரப்பும். எங்கள் பாத்திரங்கள் பலப்படும். ஊற்றப்படும் உன்னதத்தின் ஆவி எங்கள் குடும்பங்களை, உறவுகளை, நட்பை உயிர்ப்பிக்கட்டும். அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வெளிப்படட்டும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.